மிகப்பெரிய கோவத்தில் ஆழ்ந்துள்ள ரிஷப் பண்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டது ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ரிஷப் பண்ட் ஆர்சிபிக்கு ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதுதான் ஸ்ப்ரெட் ஆன அந்த நியூஸ். ரிஷப் பண்ட் அப்ரோச்ட் ஆர்சிபி. பண்ட் அப்ரோச்ட் ஆர்சிபி த்ரூ his manager earlier this week as he foresees a captaincy vacancy there but got declined by RCB's management. Virat doesn't want Pant in RCB due to his political tactics in Indian team as well as in DC அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அதாவது பண்ட் ஆர்சிபியை அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. ஆர்சிபியோட அந்த ஒரு டீமை பண்ட் அவரோட மேனேஜரை வச்சு அப்ரோச் பண்ணி நான் ஆர்சிபியோட கேப்டன்சி எடுத்துக்கிறேன்னு போய் சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஆர்சிபிக்கு கேப்டன்சி ஆப்ஷன் இல்லை, பாஸை ரிலீஸ் பண்ணுறதுனால ஆர்சிபியோட கேப்டனாக நான் இருக்கிறதுக்கு விருப்பப்படுறேன்னு போய் சொல்லுங்கன்னு மேனேஜரை வச்சு அந்த இடத்துல ஆர்சிபி டீம் கிட்ட பேசியிருக்கிறாரு பண்ட்டு. ஸோ அந்த இடத்துல விராட் கோலி ரிஷப் பண்ட் ஆர்சிபிக்கு வர்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஸோ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ரிஷப் பண்டோட அந்த ஒரு ஆஃபரை டிக்ளைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு இதை படிக்கும் போதே நமக்கு தெரியுது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பண்ட் ஆர்சிபியை போய் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸில் அவர் தான் பிரைமரி ரிட்டர்ன்ஸாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுதான் நடக்கவும் போகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் போனதுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துல அது எல்லாமே காட்டு தீ மாதிரி பரவும். பட் ஆனால் இந்த விஷயம் அப்படி பரவலை. ஏன்னா ரிஷப் பண்ட் பற்றி வந்த அந்த ஒரு ரூமரை ரிஷப் பண்ட்டே இது ரூமர் அப்படின்னு சொல்லி அவரே அவருடைய அஃபீஷியல் ஐடியிலேருந்து டேக் பண்ணி சொல்லிட்டாரு. ரிஷப் பண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ். வை டு யூ கைஸ் ஸ்ப்ரெட் so much of fake news on social media? Be sensible guys, so bad. Don't create untrustworthy environment for no reason. It's not the first time and won't be last, but I had to put this out. Please always recheck with your so-called sources. Every day it's becoming worse. Reds, it's up to you guys. It wasn't just for you. It's for a lot of people who is spreading miscommunication. Take care அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக பொலைட்டாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இது ஃபஸ்ட் டைம் நடக்கல, இதுதான் லாஸ்ட் டைம்னு நான் சொல்ல போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறமும் நடக்க தான் போகுது. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வரும்போது அதை ட்ரஸ்டபிள் சோர்சஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. அந்த ட்ரஸ்டபிள் சோர்சஸோட ரீசெக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இது அஸ் அ பிளேயர் எனக்கு மட்டும் இது பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த நியூஸை பரப்பினவங்களுக்கு மட்டுமே இதை ஒரு வார்னிங்காக நான் சொல்லலை. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேட்டே ஆகாத ஒரு விஷயம் நம்ம அதில் ஒரு பார்ட்டாகவே இருக்க மாட்டோம். அந்த ஒரு விஷயத்துக்குள்ளலாம் நம்மளை கொண்டு போய் அதில் இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறதெல்லாம் இப்போ ரொம்பவே ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதை பற்றி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரிஷப் பண்ட் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இது சோஷியல் மீடியாவிலேருந்து தான் பரவும். அது எந்த சோஷியல் மீடியாவிலேருந்து பரவுது, ஃபஸ்ட் யார் இதை பரப்புறது அப்படின்னு சொல்லி பார்த்து ஸோ அந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கணும். அதை அந்த இடத்துல கட் டவுன் பண்ணணும். அந்த அளவுக்கான சிஸ்டமும் அதை பார்க்கறதுக்கான அந்த ஒரு பாலிசியும் இப்போ பெரிய லெவலில் இங்கே நடக்குதான்னு பார்த்தா கிடையாது. நிறையா மிஸ்கம்யூனிகேஷனும் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு இன்னுமே நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகணும். டெக்னிக்கலி கிடையாது, டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா ChatGPT இப்போ எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வந்திருக்கு. பட் நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல அதை கட் டவுன் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும். அதை தான் ரிஷப் பண்ட் சொல்கிறாரு. ஸோ ஆர்சிபிக்கு கண்டிப்பாக ஒரு புதிய கேப்டன் வேணும் தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் அந்த கேப்டன் யாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மேட்ரு. ஆர்சிபியோட அந்த ஒரு பிரைமரி சைட்லேருந்து பார்த்தா ரஜத் படிட்டருக்கே கேப்டன்சி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துலலாம் மேக்ஸ்வெலுக்கே கேப்டன்சி கொடுக்கலான்னு பேசிட்டு இருந்தபோது ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ரஜத் படிட்டர் ஒரு இந்தியன் பிளேயர் கேப்டன்சி கொடுக்கும்போது நல்லாவே அவர் கேப்டன்சி பண்ணுவார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய ஒப்பீனியனில் ஸோ இந்த ஒரு இஷ்யூ அப்படிங்கிறத விட்டுட்டு ஆர்சிபிக்கு ஒரு புது கேப்டன் அப்படின்னா யார் வரலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.